வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வித்தின் 15 மினிட்ஸில் நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி, தீபாவளி ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு காய்ச்சி ஆற வச்ச பாலை மறுபடியும் நான் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் பசும்பால் தான் எப்போவுமே வாங்குவேன். அதனால நம்ம மைல்டு சூடானதும் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடர் ஆட் பண்ணோடனே நமக்கு கட்டிப்படாமல் லைட்டாக கலரிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். ஒரே மொத்தமாக ஆட் பண்ணோன்னா கட்டி ஃபார்ம் ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் சூப்பராக ஃபைனாக நமக்கு பைண்ட் ஆகி கிடைக்கும். இப்போ நான் ஒரு 3/4 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். ஏன்னா கலருக்காக தான். கலர் நமக்கு ப்ரௌன் கலரில் பேடாக வேணுன்றதுக்காக நான் லைட்டாக ப்ரௌன் சுகர், அது இல்லாமல் ஒயிட் சுகர் நமக்கு உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ நான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நான் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுறலாம். இந்த மாதிரி நமக்கு பொங்கி வரும். அதாவது நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கணும். நம்ம ஃபுல்லில் வச்சுருந்தோம்னா தீஞ்சிரும். பேன் பொறுத்து தான். நமக்கு இந்த மாதிரி ஃபைனாகி நல்லா சுண்டி வித்தின் 10 மினிட்ஸில் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கூட கட்டியாக வேணும்னா நம்ம அடுப்பில் மீடியம்லேயே வச்சுருக்கணும். பாருங்கள், நெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா ஆறிடும். ஒரு 1 ஹவரில் சூப்பராக நமக்கு கையில் ஒட்டாமல் ஆறிடும். இதை ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் ஒரு பட்டர் பேப்பரில் கூட நீங்கள் போட்டு ஆற வச்சுக்கோங்க. நான் கையிலேயே படுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நான் மோதக்காச்சிலே நான் ஆஃப் இருக்குது இல்லைங்களா, அதிலே நான் போட்டு அச்சு மாதிரி, நான் பேடா அச்சு இல்லை என்கிட்ட, அதனால் நான் இது மாதிரி பேடா மாதிரியே பண்ணிக்கிட்டேன். ஃப்ளவர் பேடா மாதிரி. நீங்கள் வேணுன்னா கையில் சர்க்கிள் டைப் பண்ணி நடுவில் ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா கூட அது கூட அந்த ஷேப்ஸ் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்களே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே தீபாவளிக்கு இது ஒர்த்தான ஸ்வீட்டுன்னு சொல்வேன். நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணெய் சட்டிலலாம் உட்காந்து இல்லாமல் சிம்பிளாகவும் ஸ்வீட்டாகவும் மில்க் ஸ்வீட்டு ரொம்ப ராயலாகவும் இருக்கும். இந்த மாதிரி நான் 400 கிராம் பாக்கெட்லேயே கொஞ்சம் மீதி வச்சுட்டேன். அதாவது 300 கிராம் போட்டிருப்பேன். நம்ம வீட்லேயே செஞ்சு பால்கோவா தான் உண்மையாகவே டேஸ்ட். கடையில் வாங்குறத விட உண்மையாக சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது, நீங்களே பண்ணிங்களா, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு பார்த்துருங்க. உங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி அன்றைக்கி கூட யாருன்னா ரிலேஷன் வராங்க, கெஸ்ட்டு வராங்க, ஒரு முக்கியமான ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஸ்டார் ஷேப் வச்சுருந்தேன் கட்டரு. ஸ்டார் கட்டர்லேயும் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவுமே சூப்பராக வந்திருந்தது. அதாவது நமக்கு ஓவர் நைட் நல்லா நம்ம உணர்த்தி எடுத்தோன்னா சூப்பராக நமக்கு கையில் விட்டாமல் கிடைக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது டைமண்ட் ஷேப்பு. இதுலேயும் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே சூப்பராக வந்திருந்தது. இப்போ நம்ம ஃபுல்லாக மாவையும் நம்ம அச்சு போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கார்னிஷ்க்கு நான் ஆல்மண்ட் தான் சாப் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பிஸ்தாச்சோ, கேஷ்யூஸ் ஆர் எனி கைண்ட் ஆஃப் நட்ஸு, பம்கின் சீட்ஸ். எனக்கு பாதாம் லுக்கிங்காக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு டேஸ்ட்டுமே பிடிக்கும். அதனால் நான் பாதாம் மேலே கார்னிஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக ஒரு அழகாக கலர்ஃபுல்லாக நம்மளும் வீட்டிலே செய்யலாம். என்னால் நம்பவே முடியல, அந்தளவுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ நான் ஃபுல்லாகவே பாதாம் கார்னிஷ் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார் பண்ணியிருந்தேன். ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சு. அதனால் நான் 2 ஸ்டார் 1 டைமண்ட் பண்ணியிருந்தேன். மீதெல்லாம் இது குயிக்காக பண்ண முடிஞ்சதுனால நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். நீங்கள் கார்னிஷ் பண்ணாமல் இந்த மாதிரி வச்சுக்கிட்டா கூட நல்லா தான் இருக்கும். பட் கார்னிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு லுக்கிங் வைஸ் நல்லா பார்க்க ஒரு மில்க் ஸ்வீட் அளவுக்கு டேஸ்ட்டாகவும் பார்க்க லுக்கிங்காகவும் இருக்கும். இது மாதிரி வாயில் தட்டுப்பட்டு சாப்பிட பாதாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் நிறைய நட்ஸ் போட்டிருந்தாலுமே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதனால் நான் நட்ஸ் ஆப்ஷனல் தான் சொல்லுவேன். வேணுன்றவங்க வச்சுக்கோங்க, வேணான்றவங்க விட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு 300 கிராம் பண்ணிங்கனாலே ஒரு எத்தனை பீஸ் வந்திருக்கு பாருங்கள், ஒரு 20 பீஸ் கிட்டே இருந்தது. நீங்கள் நிறைய பேருக்கு சர்வ் பண்ணலாம். ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலே நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒன்றும் இல்லைங்க, பசும்பால், மில்க் பவுடரு ஆர் நாட்டு சக்கரை ஆர் ஒயிட் சுகர், இது எதுனாலும் நீங்கள் ஆப்ஷன் தான். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தீபாவளி இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.